டேய் இப்படிலாமாடா சம்பாதிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னா, கேரளாவில் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஒரு சின்ன பையன், அவன் நார்த் இந்தியாவை சேர்ந்தவன். அந்த வடக்கு சின்ன பையன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காரோட டேஷ்போர்டை சோப்பு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அவங்க கிட்ட வலுக்கட்டாயமாக காசு கேட்குறான். அந்த கார் கண்ணாடியை தொடச்சது 10 செகண்ட் கூட இருக்காது. ஆனால் அதுக்காக அவன் கேட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்களே பாருங்க. இப்போ நிறைய வடக்கன்ஸ் இந்த தொழிலை தான் கையில் எடுத்திருக்காங்க. சிக்னல்ல கார் நிற்கும் போது அவங்க கார் கண்ணாடியை போய் சோப்பு தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அவங்க கிட்ட வலுக்கட்டாயமாக காசு கேட்பாங்க. காரோட ஓனர் சொல்லுவாங்க கழுவ வேண்டானே, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காம அவங்க இஷ்டத்துக்கு கார் கண்ணாடியை கழுவிட்டு காசு கேட்டுட்டு நிற்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்களே கூட அந்த மாதிரியான அனுபவங்களை அனுபவிச்சிருக்கலாம். இங்கே ஒரு கேரளா தம்பதி என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி சிக்னலில் நிற்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வடக்கு சின்ன பையன் வரான். வந்தவன் என்ன பண்ணுறான்னா, கார் கண்ணாடியை சோப்பு தண்ணி ஊற்றி கழுவுறான். கார் ஓனர் சொல்றாரு வேண்டான்னு கத்துறாரு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம அந்த தண்ணியை ஊத்திட்டு அவன் கார் கண்ணாடியை தொடச்சிட்டு அவங்க கிட்ட வந்து காசு கேட்கிறான். சரி, அவங்களும் பாவப்பட்டு காசு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க கையில் காசு இல்லை. உடனே அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு QR கோடு ஸ்கேனை பிரிண்ட் போட்டு வச்சிருக்கான். அந்த பிரிண்ட் எடுத்து காட்டினோடனே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. டேய் இப்படிலாமா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு 20 ரூபா அனுப்பலாம் அப்படின்னு அவங்க ஜிபே பண்ணுறாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் எவ்வளோ கேட்குறான்னா, எனக்கு 100 ரூபா அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான். நீ 10 செகண்டுக்கு கார் கண்ணாடியை தொடச்சதுக்கு 100 ரூபா ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா பாவப்பட்டு ஒரு 50 ரூபா அனுப்பலான்னு முடிவு பண்ணி 50 ரூபா ஜிபே பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பையன் 50 ரூபா தான் பண்ணீங்களா அப்படின்னு ரொம்ப சலிப்பாக சொல்லிட்டு போகிறான். இந்த மாதிரி தான் நிறைய வடக்கன்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஓனரோட அனுமதியே இல்லாம கார் கண்ணாடியை தொடக்கிறாங்க. வலுக்கட்டாயமா வந்து காசு கேட்கறாங்க. காசு கொடுக்கலனா அவங்கள கண்டமேனிக்கு திட்டிட்டும் போயிடறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கானே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.